சில நண்பர்களின் வாயிலாக செக்யூரிட்டியோட உனக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டோம், வெற்றிகரமாக நடத்துகிறோம். அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெற்றோர்களுடைய மனதுக்கு மாறுபட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய சில நிலைகள் ஏற்படும். அதுவும் மாறி மீண்டும் பெற்றோர்களோடு இணைந்து நடக்கக்கூடிய மனம் தோன்றும் என்பது விளக்கம். அதுக்கு தான் இந்த பாட்டை பாடி காட்டினேன். அதனால் வீண் குழப்பங்கள் தேவையில்லை. என்னை நம்பி நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வீர்கள். பணம் தந்தா போதுங்களா? நிறைய உனக்கு பணம் தர, உன் நேர்மைக்கு இந்த தொழில் உனக்கு ஓங்கும், செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் கூடும். ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு சைக்காலஜா மனத்தில் தான் பிரச்சனை, உடம்புல ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கும். சுகர் இருக்கான்னு பார்த்தியாப்பா? எவ்வளோப்பா இருக்கு சுகர்? டாக்டரை போய் பார்த்தனா சொல்லுவார், பாதம் எரியும், நிமி ஆயில போட்டு தேங்க பாரு. போயிட்டான். என்ன ஆயில்? போயிட்டாங்க. சாதாரண எண்ணெயில் தேய வேண்டியதை போய் எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறேன். உங்கள் பேர் என்ன? அவர் பேர் என்ன? சர்வரட்சகானந்தம். புண்ணியமாக இருங்கள் என்று உயர்ந்தனுங்கள். வாழ்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்து, பட்டு கொண்ட பக்கத்தில் கொட்டை பாக்கு வித்தவனா, என்ன வேண்டும்? யாருக்கு? பக்கத்துல வா, அப்படி நிமிர்ந்து உட்கார், கண்களை மூடிக்கொள். சொல்லிடட்டுமா? மாரியம்மன் கோயிலும் சிவன் கோயிலும் எங்கம்மா இருக்கு? எல்லைக்குள்ளேயே கிடக்கு. போய் நுழைகின்ற இடத்துலயே இருக்கு. சரணமா? கால் விட்டு வாத்தா, விட்டு வா. சந்ததம் கூடி கொண்ட சற்குருநாதா, இரண்டே கால ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய கணவனுடைய ஆயுளுக்கு சில கண்டங்கள், பிரச்சனைகள் தோன்றிவிட்டன. எப்படியோ மெல்ல மெல்ல தவழ்ந்து இது நாள் வரை ஓடிவிட்டது. ஆனா இப்பொழுதோ ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு கடினமான பயமும், உன் மஞ்சள் குங்குமத்துக்கு ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு மனக்குழப்பத்தோடும் என்னை நீ பார்க்க வந்திருக்கிறாய். அப்படி ஒரு நிலை இப்பொழுது இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள். காப்பாத்தி தாரேன், தைரியமா இரு. கால் விட்டு வா. இந்தா 5ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பார், எல்லா வெற்றி அடையும், ஜெயிச்சு தாரேன். இந்தா புண்ணியமாக இரு மகளே. போயிட்டு வா. கால் வந்துட்டு வாமா. அது பின்னால பேசுவோம். கொடுவாளேந்தி குடியிருக்கும் தெய்வம். நம்ம கையில வாளோட இருக்கக்கூடிய தெய்வம் எங்கம்மா இருக்கு? என்ன வாழ, என்ன கோயில் தெய்வம் அது? முனியாண்டி எங்க இருக்கான்? கால் விட்டு வா. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் பத்தியே. முருகா 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 முருகா, உட்கார். என்ன வேணும் உங்களுக்கு? அந்த கேஸை நான் அடித்து தந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராதாகிருஷ்ணராக கோவில் இருக்கு, எங்க இருக்கு? போய் வணங்கணும்ல. இந்த ஓராண்டில் இந்த கேஸில் உங்களுக்கு வெற்றியை தந்துடுறேன். ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் தீர்த்து தந்துடுறேன். வேற என்ன வேணும்? அதை சீரடிக்காமல் அணிவகுத்து வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகளே, சென்று வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. நாமக்கல் 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 பக்கராக நாமக்கல். கால் வந்துட்டு வாடா. சத்தியம் நீயே. என்ன வேணும்பா? என்னடா வேணும்? வேற
கல்யாணம் முடிச்சிட்டியா? சரி, கால் வந்துட்டு வா. குங்குமக்கரை காக்கும் மூக்கும் பெண்ணே, என்ன தொழில் நடத்துற? சரி, அடுத்து 10 பசுமாடுகளை பிடிச்சி பால் வியாபாரம் பார்க்கலாம்ல? இஷ்டம் இல்லையோ? வரும்டா. அந்த பண்ணை தொழில் நடத்தக்கூடிய பாக்கியம் இருக்க போய் தான் இந்த வார்த்தையை உனக்கு சொல்றேன். இப்ப இந்த தொழில்ல உனக்கு வந்து பொருள் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய இடமும் சரியா அமையணும். அதுக்கு வேண்டிய வணிகத்தை சரியா பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் அதுக்கு? கடன்படாம காப்பாத்துற நீ சொல்ல போறேன்னு நினைச்சு தான் முதல்ல எடுத்து வந்துட்டேன். இந்தா, ஜெயிச்சு வா, வெற்றி அடைவாய். வாடா தம்பி. ஏய் கெட்டிக்காரன், சும்மா இருக்கியா? கால் விட்டு வா. அப்பன்ட்டு எதிர்வாதம் பண்ணாம என்னன்னு காப்பா. இல்லை, உங்க அப்பா எங்க இருக்காரு? அவர் சொல்ல நீ கேட்கியா, உன் சொல்ல அவரு கேட்கணுமா? அதைத்தான் இப்ப பேசி பேசி ஓயாம போராடிக்கிட்டு அலைதிய. கால் வந்துட்டு வா. வேண்டாம்னு சொல்லிட்டுமா? சரி, ஓகே. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியாடா தம்பி? போக வேண்டாமா? என்னைக்கு? உனக்கு இப்போ 1.5 வருஷத்துக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகம் கிடையாது, போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்ப நடத்தக்கூடிய வியாபாரத்தை உனக்கு வெற்றியாக்கி 4 இடம் வாங்கி தரேன். ஜெயிச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்னைய பாடுறா, உனக்கு பிளைன்ல பறக்க வைக்கிறேன். கால் வந்துட்டாடா. வேற என்னடா வேணும்? நீங்க சொல்றது அந்த புள்ள காதுலயே வாங்க மாட்டுக்க. தொட்டு பார்த்தாலும் கூட உங்களை திரும்பி பார்க்க மாட்டுக்க. அது இஷ்டத்துக்கு இன்னசென்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு போய் நீ மூளை விதமான ஆராய்ச்சி பண்ணிய. கால் வந்துட்டு வா. பார் பார் பார். இந்த கனியை அறுத்து சாறு புழிஞ்சு கொடுத்துட்டு மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்க வை. உன் பிள்ளையினுடைய மனோநிலை மாறி உங்க பக்கத்துல வந்துடும். அடைந்து வா மகனே ஆனந்தத்தை. அதே நாமக்கல் தொழிலாள கடன் பட்டு வந்த மகன். கடன் பட்டு இருக்கேடா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்குற? முதுகுல என்ன உனக்கு பிரச்சனை? அதான் அந்த கனியை வை, உனக்கு இடம் காட்டும். அங்கே கேள்னு சொல்லிச்சு, அதான் பார்த்தேன். முதுகுல வலி இருக்கு சரிண்ணா. ஒரு நாள் ஒரு சின்ன வீக்கம் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு என்ன பண்ண? ஸ்கேன் பண்ணியா? கால் வந்துட்டு வா. இந்தாடா தொழில் முடக்கத்தை தீர்த்து தாரேன். வரக்கூடிய 5ஆம் தேதி என்னை வந்து கோயில் வந்து பாருடா, எல்லா சக்தியும் கிடைக்கும். போ. கர்மதாமிக்கு சிவகாசி. சிவகாசி பக்தர்கள் சிவகாசி. சிவகாசி சிவகாசி சிவகாசியா? என்ன பையனுக்கு என்ன பிரச்சனை? சிவகாசியா இல்லையா? இது யாருடா? கால் வந்துட்டு வாங்கடா. அதான் பையனுக்கு என்ன பிரச்சனை சொல்ல வேண்டியது போய் இல்லையா? என்னடா உன் பையனுக்கு என்னடா வேணும்? அவனை மாத்தி தந்துருது, நீ கவலைப்படாத. இதனால இவன் ராத்திரியெல்லாம் உறங்க மாட்டானே போய் உள்ள. நைட்லாம் எழுந்து பே 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 பேன்னு முடிச்சுக்கிட்டு அவனா பேசிக்கிட்டு இருக்கு எருவு மாடு. கால் வந்துட்டு வா. இந்தா அவனுடைய மனதை மாத்தி தந்துருவேன். உங்க படி நான் வாழ வச்சு தரேன். அது பிரிஞ்சு போயிரும். போ. இந்தாடா வாழ வச்சாச்சு, நல்லா இருக்கு, சந்தோஷம். இனிமேல் எந்த மனக்குறைகளும் இல்லை. என்னது சுவாமியே, மலையாளத்துல இருந்து வந்திருக்கா. கிடைச்சாச்சு, போ.
கருப்பசாமி என் உடம்புல ஒட்டி இருக்கிறது நோயா பேயா அப்படின்னு ஒருத்தன் கேட்கல, அது யாருப்பா? என்னடா வேணும் உனக்கு? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. காதலிக்க நேரம் இல்லை, இந்த பைய காதலிப்பார் யாரும் இல்லை. மைக் என்னன்னு? எந்த ஊருடா உனக்கு? பிள்ளைக்கு எந்த ஊரு? பேசுறாளா அவங்கிட்ட? அப்படியா? லேஸ் லேசா பேசுறாளா? சரி. திடீர்னு மாறிடுது, யாரோ மந்திரத்துல மாத்தி விட்டுட்டாங்க, அவளை திருப்பி தானு கேட்கிற. கெட்டிக்கார வேலை இருக்கியடா, கால விட்டு வா. இன்ட்ரெஸ்ட பாரு. என்னடா செய்யணுமுங்க? வேணும் தர முடியாதுன்னு என்ன செஞ்சிருவா? போராடுறியா? கெட்டிக்கார பையன், கெட்டிக்கார பையன், கெட்டிக்கார பையன். காதல் போராட்டமா? சரி, உள்ளத்தை பெருகி கொடுத்தாய். பக்கத்துல வா, கண்ண மூடி உட்கார், அவளை பார்க்கட்டும். சரிடா, அவன் உன்கிட்ட வந்து சேருவாடா. இந்தா சந்தோஷமா இரு. குடிக்கலாம் கூடாது, கையெல்லாம் அறுத்துக்கிட கூடாது, முட்டாளாக ஆயிடக்கூடாது. என்ன, நல்லா இரு. ஒரு நாள் ஒருத்தனை கூப்பிட்டேன், பிள்ளைய பற்றி கேட்க வந்தவன் யாருப்பான்னு கேட்டேன். ஒரு 22 வயசுக்கார போய் வந்து உட்கார்ந்தான். ஏலே, பெத்த பிள்ளைய கேட்க சொன்னேன், நீ வச்சிருக்க பிள்ளைய போய் கேட்கையடா அப்படின்னேன். ஆமா ஐயா, நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை பற்றி தான் கேட்க வந்தேன். அப்ப இருக்காத மாடுச்சு, என்ன பண்றது? தஞ்சாவூர் நான் நடத்துகிற தொழில தடங்களும் கடனும் இருக்காத தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா, என்னடா தொழில் தம்பி? என்ன தொழில்? என்ன வேணு? கால் வந்துட்டு வா. கங்கா நதிக்கும் அது மட்டும் ஐயனார் வராரு, எங்க இருக்காரு? ஐயனார் எங்க இருக்காரு? உங்க ஐயனார்லாம் என்னப்பா இப்ப கடன் பட்டிருக்கிய? உட்கார முடியாத அவனுக்கு? உங்க அப்பா வந்து இயற்கையாக இறக்கவில்லைடா, சில தவறுகளால் நடந்து விட்டது, புரியுதா? அதனால செல்வங்கள் கடன்கள்லாம் அதுல வந்து வந்த பிரச்சனை தான். இதை தீர்த்து தெளிவு பெற மகாலட்சுமி கடாட்சம் பண்ணித்தாரேன். கால் வந்துட்டு வா. மணியத்திரத்தை வேண்டி நாங்கள் வச்சேன் வேண்டிதாங்க. இந்தாடா, எல்லாம் செல்வாக்கா இருக்கும், வெற்றியாகி தரேன். வேற என்னம்மா வேணும்? நல்லபடியா நல்லா இருப்பான். அவன் மனத்துல அழுத்தங்கள் ஜாஸ்தி, ஒரு நட்பால உயர்வான். ஓ, நல்லா. நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா படிச்சிருக்கிறேன்? இன்ஜினியரிங். சுக்குநீர் படிக்கலையா? கால வந்துட்டுவான். இன்ஜினியர் சுக்குநீர். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. ஆமா, இந்தியாவில் இருக்க ஆசைப்படுறியா இல்ல ஃபாரின் பொண்ணு நினைக்கிறியா? அதான் பாட்டு பாடினேன், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ பறக்கின்றாள் ஞான தங்கமே. கால் வந்துட்டு வா. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. உட்கார். யாரெல்லாம் போறிய? நீ மட்டும் போயிடுவ. சரி, வேற என்ன செய்யணும்? இந்தியாவில் உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 9 மாதம் ஆகும். அதுக்கு முன்னால ஃபாரின் போகணும்னு நினைச்சா நீ போய்க்கலாம்.
ஆனா 9 மாதம் கழித்து நிச்சயமாக இந்தியாவுக்குள்ள வேலை உண்டு, வெற்றியும் உண்டு. பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? அது வெற்றியாக நடக்கும். பொம்பளை பிள்ளை ஃபாரின் போகணும்னு நினைக்கும் பொழுது தானாக தன் வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கிறது. இப்பொழுது இதயத்துக்குள் அந்த ஓட்டமும் ஓடுகிறது. அதை ஜெயித்து தரேன். போயிட்டுவோம், சந்தோஷமா இருக்கும். தீரும், எல்லா கஷ்டமும் தீரும். அதுக்கு தானே கருப்புசாமி இருக்கான், வேற எதுக்கு இருக்கிறான்? என்னப்பா சரானா? அப்புறம் கருப்புசாமிக்கு சரி வாங்க விபூதி வைக்கணும்ப்பா. மஞ்சுதவளையூத்தில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்குவித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். எஞ்சலினா அரிச்சந்திரன் பெண்ணை விட்டு இழி குலத்தில் அமர செய்தாய். தஞ்சமென உனை எக்காலமும் தொழுதேன் காலனேன் சனியனே காகமேரும் தம்பிரானே. கேரளாம் கேரளாவா கேரளாவா எവിടെ? கல்லடா கல்லரா திங்கடா கல்லா. தன்னுடைய மனைவியை பற்றி கேட்டு வந்தது யார்? மனைவியை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா கேரளாவில இருந்து? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு, கொஞ்சம் கடன்பட்டு இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அமைப்பு கிடைக்காமல் துயரப்பட்டுக்கிட்டு இருக்க. அதை வெற்றியாக்கி நடத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்தாச்சு, இந்தா கடனும் தீர்ந்தாச்சு. நல்லா இருப்பா, வா. என் ஆசீர்வாதத்தால் நீ புனித வாழ்க்கையை பெறுவாய். ஜவுளி சம்பந்தமாக தொழில் நடத்துபவர் யார்? வாழ்க காலம் சொல்லலாம். மனைவியருடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்டது யாருப்பா? அம்மை வரலாம். நில்லுங்கோ அண்ணா, சந்தோஷமா நில்லுங்கோ. இரண்டாவது பையனுடைய மனதுக்குள் ஒரு பெண்மகள் புகுந்து விட்டாள். அதுல அவனுக்கு ஒரு மனச்சங்கடம் ஏற்பட்டது. அதனால அவனுடைய மனம் மாறிவிட்டது. ஆமா, அவனுக்கு கச்சோடம் வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தை கற்றுக் கொடு. அதில் அவன் வெற்றி அடைஞ்சிருவான், ஃபாரின் போவான், தெளிவாக இருப்பான். காலைல விட்டுவா. ஆமா, வரலாம். வழக்கு கேட்டு இந்தாப்பா, உன் வியாபாரமும் நடக்கும், உன் பிள்ளையவும் செம்மையாக்கி வாழ வச்சு தரப்பா. வேண்டாம், வியாபாரம் இருக்கு. தாயாருடைய உடல்நிலை அன்னதானத்துக்கு உதானம் சன்னிதானம் சொர்ணதானம் அன்னதானம் ஏதாவது தானம் இருந்தா சொல்லுங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், ஏதாவது வழக்கு இருக்காயா? உடல்நிலைகளை பற்றி பேசும் பொழுது இன்னும் 1.25 ஆண்டுகள் வரை எந்த ஒரு கண்டங்களும் ஏற்படாது. இப்போ 18 நாளையில கொஞ்சம் மனநிலைகளை சரி பண்ணி ஆரோக்கியமா வெற்றியாக்கி தந்துருந்தேன். அதுல எந்த ஒரு குழப்படியும் வராம பார்க்கிறேன். இந்த கனியை சாப்பிட்டு வர ஜெயிச்சு வரலாம், வெற்றி. அண்ணா சுவாமியே சரணம். கோர்ட்ல வழக்கு யாருக்கு இருக்கா? ஒருத்தி மட்டும் கரையினிலே வெளியிலே கூண்டை விட்டு குயில் பறக்கும்.
வருக மகளே. உனக்கு ஆதாரமாக கொஞ்சம் வஸ்துக்கள் ஆஸ்திகள் தந்து உதவுவதற்கு வழிவகுத்து தந்தால் போதுமா? இதோ முதல் பேச்சுவார்த்தையிலேயே அது வெற்றி ஆகும். எதிர்ப்பு இல்லாமல் நடந்து உன்னை காப்பாற்றித்தார். நல்லது. பணம் தந்திருக்கேன், உன் கடன் தீரும். இந்தா நல்லா இருக்கு. அடுத்த உத்தரவுல மகளை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு திருமணம் விவாகம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நமஸ்காரம் சகோதரி. நமஸ்காரம் சேட்சி. ஸ்தலம் எவிட? திருவன்றம். ஓ, பக்கத்துல பெருமாளுடைய ஆலயம் உண்டല്ലോ. கால் உண்டு. ஜெய் பகவதி, ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. வா. யாருக்கு கல்யாணம்? பக்கத்தில் உட்காரலாம். என்ன நிக்க மாட்டுக்க நீ? என்ன நிக்க மாட்டுக்க? அப்படியா? ஆ, சரி, ஓகே. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. வா சுவாமி. பையனுக்கு பிதுர்தோஷம் இருக்கிறது. ஆகையினால் திருமணம் நடக்கிற சமயத்துல பெரியோர்கள் யாருக்காவது உடல்ல சில குறைபாடுகள் தோன்றும். அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி திருமணத்தை செம்மையாக நடத்திருந்தா போதும்னா, மகர மாதம் தை மாதம் சங்கராந்திக்கு பின்பு திருமணம் நடக்கும். இந்தா கடன்கள் தீர்ந்து செம்மையாக வாழ்வீர்கள். வாங்க, விபூதி வைக்காங்கப்பா.